அனைவருக்கும் வணக்கம். நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம ரேஷனில் கொடுக்குற பாமாயிலும் ரேஷன் பச்சரிசியும் வச்சு ஒரு சோப் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான செலவில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த சோப்பை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சோப் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கெமிக்கல் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 500 mlக்கு வந்து தண்ணி அளந்து அதை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 200 கிராம் வந்து எடுத்துருக்கேன். இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி மாஸ்க்கு போட்டுக்கோங்க, கண்ணில் வந்து கிளாஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா ஃபேஸ் ஷீல்டு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து மஸ்ட்டு. அதே மாதிரி பக்கத்தில் குழந்தைங்களோ கர்ப்பிணி பெண்களோ இல்லைனா பெட்ஸ் எதுவுமே இல்லாத டைமில் வந்து இது நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கையில் பட்டுச்சுன்னா எரியும். அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நெடி வந்து வரும். அதே மாதிரி காஸ்டிக் சோடாவை தண்ணியில் தான் காஸ்டிக் சோடாவை போடணும். காஸ்டிக் சோடாவில் தண்ணியை ஊற்றக்கூடாது. ரொம்ப வந்து சூடு அதிகமாக இருக்கும், நெடியும் பறக்கும், நெடி ஒரு மாதிரி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா காஸ்டிக் சோடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி தண்ணி வந்து அப்படி பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா சூடாக இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சோப் செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் கழித்து காஸ்டிக் சோடாவை தண்ணியும் காஸ்டிக் சோடாவும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கு 250 கிராம் அரிசி மாவு வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சோப் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு 3 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வேணும். இப்போ வந்து பாமாயில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பாமாயில் இருக்குது. அதை வந்து நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பாமாயில் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்டிக் சோடாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த 1 லிட்டர் பாமாயிலை நம்ம போட்டுட்டு நல்லா வந்து கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும் இது நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு. அரை மணி நேரம் வரைக்கும் வந்து நம்ம பொறுமையாக வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வந்து சில்வர் பாத்திரம் இல்லைனா பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அலுமினியம்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காஸ்டிக் சோடா வந்து அதோட ரியாக்ட் ஆகிடும். ஒரு மாதிரி பாத்திரமே வந்து கருப்பாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து 3 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவு வந்து நல்லா வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு தோசை மாவு பதம் வந்து வந்துருச்சு. நம்மளோட பாமாயில் காஸ்டிக் சோடா தண்ணி 3 பொருள் தான் இருக்குது. இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 லெமனோட ஜூஸ் அதையும் வந்து கடைசியாக வந்து இது கூட சேர்ந்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோப் பேஸில் வந்து ஊற்றிக்கலாம். சோப் பேஸில் வந்து நல்லா வந்து தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ சோப் மோல்டில் வந்து நம்மளோட சோப்பை வந்து ஊற்றிடலாம். இந்த சோப் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்காக செய்கிறது, அதனால் வந்து பாமாயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாமாயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட இதே ப்ராசஸ்லேயே பாத்திரம் கழுவுற சோப் வந்து செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து உங்களுக்கு சாம்பல் வேணும்னா கூட நீங்கள் சாம்பலை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பாத்திரத்தில் இருக்க அழுக்கையும் எண்ணெய் பசையும் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், சோப் மோல்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். 24 மணி நேரத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம சோப் மோல்டிலேருந்து எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ பாருங்கள், நம்மளோட சோப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உடனே யூஸ் பண்ண முடியாது. 30லேருந்து 40 நாள் வரைக்கும் அந்த க்யூரிங் பீரியடில் நல்லா காற்றுப்படுற மாதிரி வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா 30 to 40 நாளுக்கு அப்புறம் எடுத்து நம்ம இதை பாத்திரம் கழுவத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நுரை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நுரை வரும். நம்ம கடையில் வாங்குகிற சோப் மாதிரியே வந்து நல்ல நுரை வரும். இதில் நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வீட்டு யூஸ்க்கு பண்ணுறதுனால இதுக்கு கலர் எதுவுமே தேவையில்லை. அதேமாரி வாசனைக்கும் எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ரேஷனில் கொடுக்குற பொருட்களை வச்சு நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு உபயோகமான ஒரு பொருள் வந்து செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த சோப் மேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.